வணக்கம் நண்பர்களே, இறை சிந்தனை அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய பதிவு உங்கள் கண்களில் பட அடியேன் இறையருள் பெற்றிருக்க வேண்டும். ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்திட இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ ஹரி ஹர்தேஸ்வராய நம. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐந்தாம் வேதமாகிய மகாபாரதம் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீட ஆழி. ஆழி என்றால் கடல். நீண்ட கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் நம்முடைய நாடு 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட நாடு. 4 பக்கம் நீரால் சூழப்பட்டிருந்தால் அதற்கு தீவு என்று பொருள். இந்த தீபகர்ப்ப நாடான கடலால் சூழப்பட்ட நாட்டிலே வேதம் 4: ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களோடு 5ஆம் வேதமாக என்றும் நிலையாக நீண்ட புகழோடு நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக மகாபாரதத்தை எழுதி இந்த உலக நன்மைக்காக தர வேண்டும் என்று எண்ணியவர் வியாச மகாமுனிவர் என்று சொல்லும்படியான அருள் ஞானி. வேதம்தான் தெளிவாக இருக்கிறதே, 5ஆம் வேதம் ஏன் படைக்க வேண்டும்? இந்த மகாபாரதம் இருக்கிறதே 4 வேதங்களின் உட்கருத்தை உள்ளடக்கியது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைதான் பாரதமும் சொல்லுகிறது. ஏற்கனவே பழமையான 4 வேதம் இருக்கிறது. ஏன் புதியதாக அந்த கருத்தையே வலியுறுத்தி இன்னொரு காவியம் படைக்க வேண்டும் என்று கேட்டால், வேதம் இருக்கிறதே அது நமக்கு புரியாத மொழியிலே இருக்கிறது. அதை புரியும்படியாக தெள்ளத் தெளிவாகவும் நமக்கு தெரியும்படியாகவும் பகுக்க வேண்டும் என்று நினைத்தவர் வியாச மகாமுனிவர். அந்த கருத்துக்களை தான் நாம் காண இருக்கிறோம். வேதத்தின் சாரத்தை புழிஞ்சி எடுத்தாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், முனிவர்களுக்கெல்லாம் ராஜா, உண்மையான தவத்தை செய்யும்படியான அருளாளன். பார்க்கின்ற கண்கள், கேட்கின்ற காதுகள், நுகர்கின்ற மூக்கு, சுவைக்கின்ற நாக்கு, தொடுகின்ற ஸ்பரிசம் என்கின்ற சப்த, ஸ்பரிச, ரோப, ரச, காந்தம் என்கின்ற பஞ்ச புலன்களையும் அடக்கி ஆண்டவனே கதி என்று உண்மையாக அவனை சரணாகதி அடைந்து சிந்தையிலே இறைவனை குடியேற்றி வழிபடுவது உண்மையான தவம் செய்யும் வியாச மகாமுனிவர். பராசர முனிவருக்கும் பரிமளகந்தி என்ற பெண்ணிற்கும் தவ புதல்வனாக பிறந்தவர். இந்த மகாஞானி வேதங்களை நன்கு அறிந்தவர். 5ஆம் வேதமாகிய பாரதத்தை எழுதி இந்த உலக நன்மைக்காக உதவ வேண்டும் என்று நினைத்தார். பாரதம் நமக்கு தெரியும், நாமே எழுதலாம். ஆனால் நாம் எழுதுவதை விட புகழ்பெற்ற ஒருவரால் எழுதினால் இதற்கு மேலும் புகழ் கூடும். விளம்பரம் இல்லாமலேயே இந்த காவியத்திற்கு தானாகவே புகழ் கூடும் என்ற எண்ணத்திற்கு வந்தார் வியாசர். உலகத்தை எல்லாம் படைக்கின்றார் பிரம்மதேவர். அவர் மூலமே இந்த காவியத்தை படைப்போம் என்று பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்தார். பிரம்மதேவன் அன்னப்பறவையின் மீது காட்சி கொடுத்தார். பிரம்மதேவனின் வாகனம் அன்னப்பறவை. அப்பா வியாசா, எதற்காக என்னை நோக்கி தவம் செய்தாய் என்று கேட்டார் பிரம்மதேவன். ஐயா, 5ஆம் வேதமாகிய மகாபாரதம் என்னும் பெரும் காவியத்தை எழுத இருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல இதை எழுதி தாருங்கள். இதன் பெருமையை உலக மக்கள் அறிய வேண்டும். இது என்ன சொல்லுகிறதோ அந்த நியதி வண்ணம் மக்கள் வாழ வேண்டும் என்றார் வியாசர். பிரம்மதேவர் சொன்னார், எனக்கு நேரமில்லை. ஏனென்றால் பாவ புண்ணியத்தை கணக்கெடுத்து உலக உயிர்களை படைப்பதற்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. பாவ புண்ணியத்தை கணக்கெடுத்து எந்த உயிரோடு எந்த உடலை பொருத்தி அனுப்புவது? அட்டை, அரணை, ஓனாய், பல்லி, பாம்பு, நாய், நரி, புல்லாய், பூடாய், பல்விருகமாய், பாம்பாய், கணங்களாய், வல்லசுரராய், கல்லாய், தேவராய் என்று பிறவிகளை படைப்பதற்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறதையா, என்னால் முடியாது என்றார் பிரம்மதேவர். அப்படியானால் வேறு யாரு மூலம் இந்த காவியத்தை படைத்தால் சரியாக இருக்கும் என்று கேட்டார்
வியாசர். கல்வி கணபதி விநாயக பெருமானை அணுகி 5ஆம் வேதத்தை ஐங்கர பெருமான் மூலம் எழுதினால் இதனுடைய பெருமை மேம்படும் என்று சொல்ல விநாயக பெருமானை கையெடுத்து வணங்கி தவத்தை மேற்கொண்டார். விநாயகர் வந்து அஞ்ச வேண்டாம், ஐங்கர பெருமான் வந்தேன் என்றார். மிக மிக எளிய தெய்வம் விநாயகர். அழைத்தால் அழைத்த குரலுக்கு ஓடி வருபவர். அதனால் ஐங்கர பெருமானை சிந்தையிலே நினைக்க ஆகுவாகனன் அற்புதமாக வந்து வியாசருக்கு ஆசி வழங்கினார். விக்னங்களை தீர்த்து வைக்கும் விக்னேஸ்வரா விநாயக பெருமானி. வி என்றால் மேலான, நாயகன் என்றால் தலைவன். மேலான ஒப்பற்ற தலைவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நாயகனே, 5ஆம் வேதமாகிய பாரதத்தை உங்கள் திருக்கரத்தால் எழுதி தாருங்கள். நான் சொல்லச் சொல்ல நீங்கள் எழுதுங்கள் என்றார். நான் எழுதுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் விநாயகர். சொல்லுங்கள் ஐயா என்றார் வியாசர். வியாசா, நீயோ பாரதத்தை சொல்ல போகிறாய், நான் எழுதப் போகிறேன். நீ சொல்லிக்கொண்டே வரும்போது அடுத்து இந்த வார்த்தை சொல்லலாமா, இல்லை இந்த வார்த்தை சரியாக இருக்குமா, இல்லை இதற்கு பொருள் மாறுபடுமா, இல்லை அந்த வார்த்தை சரியாக இருக்குமா, இல்லை இல்லை அந்த வார்த்தை சரியாக இருக்கும் என்று நீ சொல்லுகின்ற பொழுது மூளை குழம்பி யோசித்தால், நான் எழுதுவது தடைப்பட்டால், எழுதுகோல் எழுதுவது நின்றுவிட்டால், எழுதுகோல் எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது நான் எழுதுகோலை வைத்துவிட்டு சென்று விடுவேன். சொல்வது எளிது, ஆனால் எழுதுவது கடினம். நான் எழுதும்போது நிற்காத அளவிற்கு நீ சொல்ல வேண்டும். சரி என்று வியாசர் ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்ட மகாமுனிவர், ஐயா எனக்கு ஒரு வரம் தாருங்கள் என்றார். வரமா, கேள் தருகிறேன் என்றார் விநாயகர். ஐயா, நான் மானுடன். என் தவ ஞானத்தினாலே இந்த பாரதம் என்ற காவியத்தை படைக்கிறேனே தவிர பிறப்பால் நான் மானுடன். நீங்கள் தெய்வம். உங்களுக்கு சமமாக என்னால் ஈடு கொடுக்க முடியுமா? அதனால் நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அடுத்து இந்த வார்த்தை சொல்லலாமா, அடுத்து இந்த வார்த்தை சொன்னால் சரியாக இருக்குமா என்று என்னுடைய அறிவாற்றல் குறைவினால் நான் யோசிக்க கூட தோன்றும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. ஒன்றில் பெரியார், மற்றொன்றில் சிறியார். அதனால் சற்று நான் சிந்திக்க கூட தோன்றும். அப்படி நான் சிந்தித்தால் இவன் கடைசி முடிவுக்கு இந்த வார்த்தை தான் சொல்லப் போகிறான் என்று தெரிந்து என் மன ஓட்டத்தை புரிந்து நீங்களே எழுதிவிட வேண்டும் ஐயா என்ற வரத்தை விநாயக பெருமானிடத்திலே பெற்றார் வியாசர். இருவருக்குமாக இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டு 5ஆம் வேதமாகிய பாரதம் எழுதுவது என்ற முடிவுக்கு வந்தார்கள். சரி, எந்த பேப்பர்ல எழுதலாம்? எவ்வளவு உயர்ந்த ரக பேப்பரில் எழுதினாலும் சில காலத்திற்கு பிறகு இத்து போய்விடும், இல்லை செல்லரிச்சுவிடும். அதனால் இது என்றும் அழியாத புகழோடு உலகம் உள்ளளவும் அழியாமல் இருக்க வேண்டும். இயற்கையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எத்தனையோ நூல்கள் பிறந்தன, எத்தனையோ கவிஞர்கள் எழுதினார்கள். ஆனால் இப்போ அக்காலத்தில் மட்டும் பரவலா இருந்தது. மறைந்து போனது எத்தனை காப்பியங்கள் நிலை பெற்றிருந்ததா? அதனால் இதனுடைய புகழ் நிலையானதாக இருக்க வேண்டும். அப்போ அழியாத ஒரு இடத்தில் அதை எழுத வேண்டும். எந்த பேப்பரில் எழுதினாலும் இதனுடைய அழிவு நிச்சயம். அதனால் கல்வெட்டாக வடித்து விடலாம் என்று மலைகளில் உயர்ந்த மலை மேருமலை, மேருமலை மீது பாறையிலே கல்வெட்டாக எழுதிவிட்டால் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் சென்று ஒரு நகல் எடுத்துக்கொள்ளலாம், படைத்து கொள்ளலாம் இல்லையா? அதனால் அந்த மேருமலை மீது கருப்பு பாறையின் மீது 5ஆம் வேதமாகிய மகாபாரதத்தை எழுதிவிடலாம் என்று முடிவு செய்தார்கள். எழுதுவது உயர்ந்த காவியம், உயர்ந்த எண்ணத்தோடு எழுதப்படுகிறது. உயரமாகத்தானே எழுத வேண்டும். அதனால் உயர்ந்த காவியத்தை உயர்ந்த அருளாளர்கள் சேர்ந்து உயர்ந்த இடத்தில் எழுத வேண்டும் என்று மேருமலையை எழுதும் ஏடாக கொண்டார்கள். இந்த நிலையில் பாறை மேல் எழுதக்கூடிய எழுதுகோல் எங்கே கண்டுபிடிப்பது? இவர்கள் 2 பேரும் எழுதும் பொழுது எழுதி முடிக்கின்ற வரைக்கும் எழுதுகோல் நிற்கக்கூடாது.
அப்படி நின்றுவிட்டால் நான் எழுதுகோலை வைத்துவிட்டு சென்று விடுவேன் என்று விநாயகர் சொல்லியிருக்கிறார். அப்போ மையாகாத பேனா எங்கே கிடைக்கும் என்று சிந்தித்து கஜமுகாசூரன் என்ற அரக்கன் மரகத முனிவருக்கும் விபூதை என்ற பெண்ணிற்கும் பிறந்து அரக்க ஆதிக்கத்தை பெருக்க பல அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் செய்தான். தேவர்களை அழைத்து அடிமை கொண்டு காலையில் உணவு உண்பதற்கு முன்னதாக காதுகளை பிடித்து கொண்டு 100 தோப்புக்கரணம் என் முன்னால் போட வேண்டும். மதியம் உணவு உண்ட பின் 100 தோப்புக்கரணம் என் முன்னால் போட வேண்டும். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இரவு உறங்கச் செல்வதற்கு முன்னதாக 100 தோப்புக்கரணம் என் முன்னால் போட வேண்டும். இப்படி ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் 300 தோப்புக்கரணம் போடணும். 30 முக்கோடி தேவர்கள் கஜமுகாசூரனுக்கு முன்னால் அப்படி தோப்புக்கரணம் போட்டு போட்டு முட்டி வலி வந்ததுதான் மீதம். நீங்க யோசித்து பாருங்களேன். ரொம்ப குண்டாக இருக்கக்கூடியவர் குபேரன். அவருடைய நிலைமை என்ன ஆவது நினைத்து பாருங்கள். இப்படி ஒட்டுமொத்த தேவர்களும் தோப்புக்கரணம் போட்டு போட்டு வேதனை, சோதனை. இறைவா, எங்களுக்கு எப்பொழுதுதான் வெடிவு காலம் வரும் என்று வேண்டிக் கொண்டு சிவபெருமானிடத்திலே அடைக்கலம் புகுந்தனர். அபயம் 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 என்று. அப்பொழுது ஆதிசிவன் மகாசக்தி பார்வதியை அழைத்து கொண்டு 7 கோடி மந்திரங்கள் சிற்பமாக வரையப்பட்டிருக்கக்கூடிய மந்திர சித்திர சபைக்கு வந்தார்கள். அந்த மண்டபத்துக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று ஒரு ஓவியம். பிரணவம் 2, ஒன்று சமஷ்டி பிரணவம், மற்றொன்று வியஷ்டி பிரணவம். சிவபெருமான் சமஷ்டி பிரணவம், மகாசக்தி பார்வதி வியஷ்டி பிரணவம். சிற்பத்தில் இருக்கக்கூடிய பெண் யானையை மகாசக்தி பார்வதி உற்று நோக்க, ஆண் யானையை சிவபெருமான் உற்று நோக்க, பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது மடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவரை அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வளம் உரை இறையே. சமஷ்டி பிரணவமும் வியஷ்டி பிரணவமும் ஒன்றிணைந்து ஓம் என்ற பிரணவமாகி விநாயகர் அவதாரம் செய்தார். இதுதான் விநாயகருடைய அவதார கதையாக புராணங்கள் சொல்லுகிறது. திருப்புகழும் இதைத்தான் சொல்லுகிறது. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் கந்தபுராணத்தில் இதைதான் சொல்லுகிறார். அன்னையான மகாசக்தி பெண் யானை வடிவத்திலே நிற்க, அந்த வடிவத்தை ஆண்டவனாயிருக்கக்கூடிய ஆதிசிவன் உற்று நோக்க, கடி கணபதி வரை, கடி என்றால் ஒரு நொடி நேரம். அப்படி அந்த நொடியிலே கணபதியாய் இருக்கக்கூடிய ஐங்கர பெருமான் வந்து கஜமுகாசூரனுடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கேட்டு தேவர்கள் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஆதரவு தர வேண்டும் என்றும் அந்த கஜமுகாசூரனை அழிப்பதற்காக விநாயக பெருமான் போரை மேற்கொள்ள அவர் மூஷிஷ வாகனமாக எதிரே நிற்க, அவனை அழிக்கும் பொருட்டு ஆண்டவன் தன் வலது தந்தத்தை உடைத்து எடுத்தார். அழகுக்காக இப்பொழுது நிறைய பேர் அதிக செலவு செய்கிறார்கள். ஆனால் தன் அழகை குறைத்து கொண்டு அடியவருக்காக அருளாளன் முற்பட்டான். வலது தந்தத்தை கரத்திலே உடைத்தெடுத்து விநாயக பெருமான் அவனை அழிப்பதற்காக தந்தத்தை ஏவுகின்ற பொழுது அவன் மூஷிஷமாக எலியாக மாறி ஓடிவர, அவன் ஓடி வருகின்றானே, அவன் மீது தன் திருப்பாதத்தை வைத்தார் இறைவன். அவருடைய திருப்பாதம் வைத்தவுடனே அவனுடைய அஞ்ஞானம் அழிந்து மெய்ஞானம் வந்தது. இறைவா, உன் பாதம் என்மேல் பட்டவுடன் அஞ்ஞானம் அழிந்து எனக்கு ஞானம் வந்ததே, அது எப்பொழுதுமே என்மேல் இருந்தால் எனக்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் ஏன் அகங்காரத்தினால் அழியப் போகிறேன் என்று சொல்லி, இறைவா, நான் எப்பொழுதும் உன்னை சுமக்கின்ற பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று பணிந்து அந்த கஜமுகாசூரன் விநாயக பெருமானை சுமக்கின்ற வாகனமாக நின்றான். தேவர்கள் எல்லோரும் வந்து ஒரு நாளைக்கு 300 தோப்புக்கரணம் அந்த அக்கிரமக்காரனுக்கு போட்டோம் ஐயா, அவங்கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததினாலே இறைவா, அதன் நினைவாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 தோப்புக்கரணம் போடுகிறோம் என்று தேவர்கள் அன்று முதல் கொண்டே விநாயக பெருமானுக்கு முன்னால் தினந்தோறும் 3 தோப்புக்கரணம் போட்டார்கள்.
அதனால்தான் நாமெல்லாம் இன்றைக்கும் விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போடுகின்ற வழக்கம் உருவானது. கஜமுகாசூரனை அழிக்கும் பொருட்டு வலது தந்தத்தை ஒடித்தார். ஆனால் அவனை அழிக்கவில்லை. அந்த தந்தம் பயன்படவில்லை. அவன்தான் வாகனமாக நின்று விட்டான் அல்லவா? அதனால் அவர் கையிலே இருந்த தந்தம் அப்படியே இருந்தது. அந்த வலது தந்தத்தை எழுதுகோலாக வைத்து மேருமலையை ஏடாக கொண்டு வியாச முனிவர் சொல்லச் சொல்ல ஐங்கர பெருமானான விநாயக பெருமானால் எழுதப்பட்டதே மாபெரும் மகாபாரத காவியம். அப்படி எழுதும் பிரானை என்றார் நூலாசிரியர். எழுதிய இல்லை, எழுதிவிட்ட இல்லை, அந்த காவியம் முடிந்து விட்டதாக சொல்லல. அதனால் எழுதும் நிகழ்காலத்தில் வைத்தார். அதை எழுதும் என்று சொல்ல எழுதிய, எழுதும், எழுதப் போகின்ற என்ற முக்காலத்தையுமாக எழுதும் பிரானை இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற அளவிலே நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்தார்கள். ஏன் இன்னுமா எழுதுகிறார்கள் என்று கேட்டால், அதனால்தான் புது புது சொற்பொழிவாளர்கள் எல்லாம் வந்து புது புது கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் எழுதுகின்ற ஐங்கர பெருமானை வணங்கி பணிந்து ஐந்தாம் வேதமாக திகழக்கூடிய இந்த மகாபாரதம் என்ற பெரும் காவியத்தை சொல்ல முற்படுகின்றேன். இந்த அரிய பெரிய மகாபாரதம் வியாச மகாமுனிவர் சொல்ல விநாயக பெருமானால் மேருமலை மீது வலது தந்தத்தினால் எழுதப்பட்டதே மகாபாரதம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபாரதம் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.